வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல டியூரிங் அண்ட் இன் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்? எந்த இடத்துல டியூரிங்க யூஸ் பண்ணணும்? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா டியூரிங் அண்ட் இன் இது 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ பார்க்குறப்போ, ஃபர்ஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா டியூரிங் வச்சு சொல்றப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ், அந்த சென்டென்ஸ் உடைய ஃபோக்கஸ் என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த ஆக்ஷன் மேல இருக்கும். இன்ன யூஸ் பண்றப்போ, எப்போ நடந்துச்சுன்ற அந்த டைம் மேல இருக்கும். ஸோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் பாருங்களேன். நான் காலையில யோகா டீச் பண்றேன். ஸோ நீங்க எப்போ யோகா டீச் பண்றீங்க? அப்படி கேட்டா, ஐ டீச் யோகா இன் த மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் காலையில டீச் பண்றேன். ஸோ எப்போ? அந்த டைம்ல இருக்கு ஃபோக்கஸ் இந்த சென்டென்ஸ பொறுத்தவரைக்கும். இப்போ அதே மாதிரி காலை நேரத்தில நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ என்ன பண்ணுவீங்க? ஸோ அப்போ வந்து என்ன ஆக்ஷன்? அதில வந்து நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ ஐ டீச் யோகா டியூரிங் த மார்னிங் ஹவர்ஸ். ஸோ காலை நேரத்தில நான் வந்து யோகா டீச் பண்றேன். ஸோ இந்த டிஃபரன்ஸ நம்ம வந்து பர்ட்டிகுலரா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து இன் த மார்னிங் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டியூரிங்க யூஸ் பண்றப்போ டியூரிங் த மார்னிங் அப்படின்னு சொல்ல வேணாம். கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். அந்த சமயத்துல நம்ம டியூரிங் த மார்னிங் ஹவர்ஸ் அப்படி நாம யூஸ் பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் இல்லாம, இப்ப ஜெனரலா டியூரிங் அப்படின்றப்போ, ஒரு விஷயம் ஒரு ஒரு டியூரேஷன்ல ஃபுல்லாவே நடந்துச்சு அப்படின்னா, அப்போ வந்து நம்ம டியூரிங்க தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு டியூரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு டைம் பீரியட் அதுல ஃபுல்லாவே ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, அப்ப நம்ம டியூரிங்க தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு வார் 1 அந்த சமயத்துல அவர் வந்து பிரான்ஸ்ல வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அவர் ஃபுல்லாவே அந்த டைம் பீரியட்ல பிரான்ஸ்ல வாழ்ந்தார். He lived in France during the World War I. He lived in France during the World War I. அதே மாதிரி கிளாஸ் டைம்ல வகுப்பு நேரத்துல மொபைல் ஃபோன் பயன்படுத்த வேண்டாம். பயன்படுத்தக்கூடாது. அப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஃபுல்லாவே ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ல இல்ல, எப்பவுமே. அப்ப டோன்ட் யூஸ் த மொபைல் ஃபோன் டியூரிங் த கிளாஸ் ஹவர்ஸ். இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ 3 டியூரிங் யூஸ் பண்றது எங்க அப்படின்னா, ஒரு ஜெனரல் டைம் ஃப்ரேம். ஜெனரல் டைம் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம எத சொல்றோம் அப்படின்னா, இப்ப சம்மர் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம யூசுவலா இப்ப மார்ச், ஏப்ரல், மே சொல்லலாம். இல்ல மார்ச், ஏப்ரல், மே, ஜூனுன்னு சொல்லலாம். ஸோ சம்மர்ன்றது ஒரு ஜெனரலான டைம் ஃப்ரேம். எக்ஸாக்ட் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இப்ப மார்னிங் ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மார்னிங் ஹவர்ஸ்னா இப்ப விடிஞ்சதுலேருந்து ஒரு 12 வரைக்கும் அப்படின்னா கூட எக்ஸாக்ட் டைம் வந்து நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ காலேஜ் டேஸு, அவருடைய சர்வீஸு இந்த மாரிலாம் சொல்றப்போ நம்ம வந்து அத ஜெனரல் டைம் ஃப்ரேம்ன்னு சொல்றோம். இந்த ஜெனரல் டைம் ஃப்ரேம்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அத சொல்றதுக்கு நம்ம வந்து டியூரிங்கும் யூஸ் பண்ணலாம். இன் அப்படின்ற வார்த்தையையும் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் டியூரிங் தான் ரொம்ப காமன். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் நடந்துச்சு. அது எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, அது வந்து சம்மர்ல நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ சம்மர்ன்றத இந்த இடத்துல நாம ஒரு ஜெனரல் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுல ஏதோ ஒரு பாயிண்ட்ல எப்பயோ நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம டியூரிங் அண்ட் இன் 2யுமே யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் டியூரிங் வந்து கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் ஆப்ட்டா இருக்கும். ஸோ த கான்சர்ட் டுக் பிளேஸ் டியூரிங் த சம்மர். இல்லன்னா த கான்சர்ட் டுக் பிளேஸ் இன் த சம்மர். அப்படி சொன்னாலும் ஓகே தான். பட் நீங்க வந்து ஒரு மாசத்தையோ, வருஷத்தையோ நம்ம சொல்றோமானா, அப்ப நம்ம கண்டிப்பா இன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ த கான்சர்ட் டுக் பிளேஸ் இன் மே. The concert took place in 2022. ஸோ மாசம், வருஷத்தையெல்லாம் நம்ம சொல்றதுக்கு ஜெனரலா நம்ம இன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க மீட் பண்ணாங்க. அவங்க எப்ப மீட் பண்ணாங்க அப்படின்னா, காலேஜ் டேஸ்ல அவங்க ஃபர்ஸ்ட் எப்பயோ மீட் பண்ணாங்க. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ காலேஜ் டேஸ் அப்படின்றது ஒரு ஜெனரல் டைம் ஃப்ரேம். அதுல ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு நாள்ல. ஸோ தே மெட் டியூரிங் தேர் காலேஜ் டேஸ். இது வந்து ரொம்பவே கரெக்ட்டா இருக்கும். இதுல இன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். தே மெட் இன் தேர் காலேஜ் டேஸ். இப்ப டியூரிங்க இன்னும் ஒரு இடத்துல நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணணும் அப்டின்னா, எங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம பத்தி சொல்றப்ப. கொஞ்சம் முன்னாடி நம்ம சொன்னோம் ஜெனரல் டைம் ஃப்ரேம்ன்னு சொன்னோம். இப்ப ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம்ன்னு நம்ம சொல்றோம். ஸோ ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம் நம்ம எத மீன் பண்றோம் அப்டின்னா, கரெக்ட்டா இத்தன மணிக்கு ஆரம்பிச்சு, இத்தன மணிக்கு முடியுது. அந்த மாதிரியான ஒரு டைம் ஃப்ரேம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஆஃபீஸ் ஹவர்ஸ், கிளாஸ் டைமு, லஞ்ச் டைமு இதுக்கெல்லாம் நம்ம இத்தன மணிக்கு ஆரம்பிச்சு, இத்தன மணிக்கு முடியும் அப்டின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா நமக்கு தெரியும் இல்லையா? அதுக்குள்ளார ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் சமயத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம டியூரிங்க தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தவங்கள வந்து நானு லஞ்ச் டைம்ல வந்து என்ன மீட் பண்ண சொன்னேன் அப்படின்னா, ஐ டோல்ட் ஹர் டூ மீட் மீ டியூரிங் லஞ்ச் டைம். ஐ டோல்ட் ஹர் டூ மீட் மீ டியூரிங் லஞ்ச் டைம். இந்த இடத்துலலாம் இன் வந்து ரொம்பவே வியார்டா இருக்கும், அக்வர்டா இருக்கும். ஸோ டியூரிங் தான் கரெக்ட்டா இருக்கும். மீட்டிங் சமயத்துல மீட்டிங் எப்ப ஆரம்பிச்சுச்சு, எப்ப முடியுதுன்னு நமக்கு ஒரு
டைம் ஸ்கெட்யூல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சமயத்துல எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஐ ரிசீவ்ட் அ ஃபோன் கால் டியூரிங் த மீட்டிங். பொதுவா ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல அவர் வந்து கால்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண மாட்டார். ஸோ ஆஃபீஸ் ஹவர்ஸ் இப்ப 9 டூ 5 ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம். ஹி டசன்ட் யூசுவலி அட்டெண்ட் கால்ஸ் டியூரிங் ஆஃபீஸ் டைம். ஸோ இந்த வீடியோல நாம டியூரிங்க ஸ்பெசிஃபிக்கா எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.